வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோளம். சோளம் அதனுடைய பயன்கள் என்ன, மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோளத்தை பயன்படுத்தி எப்படி சோள பணியாரம் செய்யலாம் அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கலாம். தொடர்ச்சியா வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் முதல் முறையா நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ள மருத்துவ குறிப்புகள் மற்றும் இயற்கை தொடர்பான உணவு பழக்க வழக்கங்களும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சோளம் அப்படிங்கிறது நிறைய சத்துக்களை நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா இது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெரியல. இப்ப கம்பு அப்படின்னா கூட கம்மங்கூழ் அந்த மாதிரி செஞ்சு நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஆனா சோளத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய வகையில செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணில் அடங்காது இருக்குன்னு சொல்லலாம். இதுல புரதம் இருக்கு, கால்சியம், கொழுப்பு இருக்கு, மிதமான கொழுப்பு தான் உங்களுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அதாவது குளுக்கோஸோட அளவு வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவு தான் இருக்கு. அதனால சர்க்கரை நோயால அவஸ்தப்படுறவங்க இந்த சோளத்தை வந்து இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரலாம். சரிங்களா? அரிசி உணவு சேர்த்தக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த சோளம் வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கு, B1 சொல்றது இருக்கு, B2 இருக்கு, விட்டமின் சி இருக்கு, மேலும் விட்டமின் இ, இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ்களும் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதானா என்னவோ அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல சோளத்தை வந்து பயிரிட்டு பயன்பாட்டுல வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டோட இயற்கை பாரம்பரியமிக்க இந்த சோளத்தை வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறதே கிடையாது. சரிங்களா? ஆனா இதை உடல்ல வந்து வாரத்துல ஒரு முறை பயன்படுத்திட்டு வந்தோம்னா இந்த மாதிரி என்ன தேவையற்ற கொழுப்புகள், அதாவது கொழுப்புகள் குறைய வாய்ப்பு இருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற நீரை வந்து வெளியேற்றும், உப்புக்களை எல்லாம் வெளியேற்றும். அதனால வந்து நம்மளுக்கு சிறுநீரக பிரச்சனை இந்த மாதிரி வராது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தேவையற்ற நீர்னாலதான் உடல் வந்து உப்பசமா இருக்கும். இதனால மலச்சிக்கல் பிரச்சனை வரும். இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இயற்கை உணவுகளை தான் நம்ம தேடி போகணும். சரிங்களா? சோ இப்ப இந்த இயற்கை உணவுல நமக்கு கிடைத்தது என்ன அப்படின்னா சோளத்தை நம்ம சொல்லலாம். இதனால வந்து உடல் பருமன் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்க தயாரித்து பயன்படுத்திட்டு வரலாம். இதுல நார்சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை சுத்தமா வராது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதும் தேவையற்ற வந்து உப்புக்களை வந்து வெளியேற்றுறதுலையும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்ல முடியும். இப்ப வாங்க எப்படி இது வந்து சோள பணியாரம் செய்யறதுக்கு எவ்வளவு அளவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல சோளம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு டம்ளர் அளவு சோளம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து போட்டாச்சு. அடுத்தது இந்த டம்ளர்ல வந்து அதே அளவு என்ன அதே அளவுல அதுல அரை டம்ளர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இட்லி அரிசி, நாங்க என்ன நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அந்த இட்லி அரிசி வந்து அரை இது வந்து பயன்படுத்திக்கிட்டேன். அப்போ ஒரு பங்கு சோளம் இருந்ததுன்னா அரை பங்கு அளவுக்கு நீங்க போடலாம். ஒரு 2 டம்ளர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு டம்ளர் இட்லி அரிசி வந்து சேர்த்திக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது உளுந்து வந்து பாத்தீங்கன்னா அரை இதுக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்தாவே போதுமானது. ஏன்னா ஒரு டம்ளர் இட்லி அரிசியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் போட்டிருக்கீங்க. அரை இதுக்கு ஒரு பிஞ்ச் கம்மியா, காலுக்கும் அரைக்கு இடையில இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு போட்டுக்குங்க போதும். இதை மூணையும் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா தண்ணி விட்டு ஊற வைக்க போறேன். சரிங்களா? ஊற வச்சுட்டு நல்லா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இது பணியாரம் சுடுறதுக்கு என்ன பதம், அதாவது இட்லி மாவு பதத்துக்கு நீங்க வந்து மிக்சிலேயோ இல்லை எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிக்சி ஜார்லேயோ இல்லைன்னா வந்து கிரைண்டர்ல போட்டு அரைக்கலாம். இப்போ நான் இது என்ன பண்ண போறேன்னா அப்படியே தண்ணி விட்டு நல்லா ஊற வைக்க போறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்டே நான் ஊற வைக்க போறேன். இதில் அதிகமாக சேர்த்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சோளம் தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். அதில் வந்து பாதி அளவு வந்து பார்த்திங்கன்னா இது சேர்த்திருக்கோம், இட்லி அரிசி சேர்த்திருக்கோம், இது உளுந்து வந்து தேவையான அளவு சேர்த்திருக்கோம். இதெல்லாம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு அரைச்சிடலாம். இதை அரைச்சி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துல நீங்கள் வந்து அந்த பணியாரத்தை வந்து சுட முடியும். இது வந்து ரொம்ப நேரம் வந்து புளிக்கணும் அப்படிங்கிற தன்மை தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா சோளமே கொஞ்சம் புளிப்பு தன்மை, உடனே புளிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் எப்போ சமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அரைச்சி வச்சிங்கனாவே போதுமானது. சரிங்களா? இப்போ நான் இதை ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. 1 மணி நேரம் அதுக்கப்புறம் மாவை கரைச்சிட்டு ஒரு 2 hours வந்து அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணியார இதில் வந்து பயன்படுத்தலாம். அது எப்படிலாம் தொடர்ச்சியாக செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறட்டும். சோளத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்கு. ஆனால் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க வந்து அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து மாவு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குங்கிறத காமிக்கலாம்.
இங்கே பாருங்கள், ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி ஊறிடுச்சு எனக்கு எல்லாமே. அந்த சோளம் அந்த இது எல்லாம் ஊறியாச்சு. இப்போ நான் இதை வந்து மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு அரைக்கலாம். எனக்கு கொஞ்சமாக இது ஊற வச்சிருக்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இதுவே 2 பகுதியாக போட்டு மிக்சியில் அரைக்கிறேன். எப்பவும் போல் மாவு நீங்கள் அரைப்பீங்க இல்லையா, அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு அதாவது அரைச்சி வச்சுருக்கேன் நான். இது கூட வந்து இந்த உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இது நல்லா புளிக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி வந்து பணியாரம் செய்கிறது அப்படிங்கிறத செய்யும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு 2-3 மணி நேரம் புளிச்சதுனாவே நல்லா உங்களுக்கு தெரியும், நல்லா மேலே ஏறி வர்றது. நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. தேவையான அளவு மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே 4 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப கம்மி நேரம் பார்த்தா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த புளிப்பு நல்லா பாருங்கள் பொங்கி வந்துருச்சு. மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து பணியாரம் ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி இந்த பணியாரத்துக்கு தாளிக்கிறதுல என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தாளித்து இதில் போட்டுட்டு அப்புறம் பணியாரக்கல்ல ஊற்றல வேண்டியதான். நல்லா பொங்கி வந்துருக்குது பாருங்கள் மாவு. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ என்னென்ன போட்டு தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானையும் கடுகு, உளுந்து, இப்போ பொடி பொடியாக வந்து வெங்காயம் ஒரு 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அதில் போட போகிறேன். இது பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தாளிச்சதை இந்த மாவில் போட்டு நல்லா கலக்கிட்டு பணியாரக்கல்ல ஊற்றணும். இதில் இன்னும் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கேன். எவ்வளோ கொத்தமல்லி ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன், இதையும் போட்டுருங்க. இப்போ சைடு பை சைடு வந்து இங்கே கல் வந்து காஞ்சிட்ருக்கு. இதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்து ஊற்ற போகிறேன். பாருங்கள், அழகான சோள பணியாரம், ஹெல்த்தியான சோள பணியாரம் தயாராகிடுச்சு. இதுக்கு கூடவே நீங்கள் தக்காளி சட்னி, கார சட்னி எது வேணாலும் பயன்படுத்தலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. கிட்டத்தட்ட ஊற வச்சுட்டு ஒரு 3 to 4 மணி நேரம் நல்லா புளிச்சா போதும். சோளத்துக்கு புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால சீக்கிரமாக புளிச்சிடும். நீங்கள் மதியமாக அரைச்சி வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் வந்து கண்டிப்பாக செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வியூவர்ஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோள பணியாரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு. சோளத்தை எப்படி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் அதில் போட்டிருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய், அதனுடைய வாசனை குழந்தைங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டும். எல்லா இயற்கை உணவுகள் நம்மகிட்ட நிறைய இருக்குது, ஆனால் நம்ம அதை பயன்படுத்துறது கிடையாது. அதனால் ஒருத்தரும் அந்த இயற்கை உணவுனுடைய என்ன பலன்கள், அதில் என்னென்ன உணவு சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி குழந்தைங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மேலும் அதை தவிர்த்து அதில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறதையும் குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்க. விட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, B1 இருக்குது, சி இருக்குது, கே இருக்குது. அது தாண்டி நார்ச்சத்துக்கள் இருக்குது. நார்ச்சத்துனா என்ன, நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறதையும், புரதம் என்ன மாதிரி புரதம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெட்ட கொழுப்பான உணவுகளை சாப்பிட்டா எந்த மாதிரி இருக்கும்,
இருக்கும். நல்ல கொழுப்புகளுடைய உணவுகளை சாப்பிட்டா எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும், இது ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி புரிய வச்சுட்டு அந்த குழந்தைங்களை சாப்பிட வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ஒரு முறை வீட்டில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த குழந்தைங்களே விரும்பி கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் வகை தமிழர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சத்தான உணவுப் பொருட்கள் எல்லாம் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.